அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 162 பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், நம்முடைய ஃபேட்டி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பானா, அதுக்கப்புறமா இவங்க ஆக்ஷனுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆக்ஷனில் கடைசியாக நம்ம ஆட்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஐட்டம், இது வந்து ஒரு சோல் கைடிங் டூல் தான். சோல்லாண்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல் கைடிங் டூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் சோலாண்ட் 1 அப்படி கிடையாது. சோல் கைடிங் டூல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரேர் தான். இப்போது இந்த ஒரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால தண்ணிலையும் ட்ராவல் பண்ண முடியும், அதே சமயத்தில் சப்மரைன் மாதிரி தண்ணிக்கு கீழே கூட ட்ராவல் பண்ணுமா. ரொம்ப பெரிய சோல் பீஸ்ட் இருக்குல்ல, அதாவது செஞ்சுரி மில்லினியம் சோல் பீஸ்டே வந்து அட்டாக் பண்ணா கூட எந்த ஆபத்தும் கிடையாது. அப்புறம் என்ன, வாங்கிட வேண்டியது தானே. தங்சான் என்ன சொல்கிறான், இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய சோல் பீஸ்ட்டு லேண்டில் இருக்க சோல் பீஸ்ட்டோட பயங்கர ஸ்ட்ராங்காக. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. இவங்கிட்ட வந்து வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது இருந்தால் கூட இந்த போட் கண்டிப்பாக வேணும்னு முடிவு பண்ணுறான். ஸோ வாங்கிட்டாங்க. இங்கே ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ் எல்லாமே இந்த தண்ணியை வந்து ஒரு மீடியமாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் இவங்களோட சோல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் செலவாகுது. அது பத்தாததுக்கு இந்த தண்ணியோட அட்வான்டேஜால் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஆட்களும் ஆக்ஷன்லேருந்து திரும்ப வந்துடுறாங்க. வரும்போதே தங்சான் என்ன சொல்கிறான், ஃபேட்டி சொல்கிறது கரெக்டு தான். அந்த தண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறான். இப்போ மூவாய் கேட்குறான், எல்லாம் சரி, ஆக்ஷனில் என்ன வாங்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து எடுத்து காட்டுறாங்க அந்த போட்டை. திடீர்னு பார்த்தா போட்டை காணோம், எங்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேட்டி அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அட குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி காட்டுறான். இப்போது தங்சான் வந்து பிளானை சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷாங் இருக்கால, அவள் வந்து ஏரியல் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறத பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு மினிமம் 6 மணி நேரமாவது சர்வேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா நம்ம மூபாய் ஜூஜிங் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர்கிட்ட என்ன சொல்கிறான், சப்போஸ் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவாங்களாம். யார் யார், தங்சான், மூபாய், ஜூஜிங். இவங்ககிட்ட ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் அசிஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஃபேட்டிக்கு என்னடா வேலைன்னா, நம்ம ஃபேட்டியால் வாட்டரில் இருக்க ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. அதனால் என்ன சொல்கிறான், உன்னுடைய சோல் பவரை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ, தேவையானப்போ பவர்ஃபுல் அட்டாக் மட்டும் பயன்படுத்து அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ரோராங் கிட்ட என்ன சொல்கிறான், நீ வந்து ஃபேட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு, வேற யாருக்கும் சப்போர்ட் வேண்டாம் அப்படிங்கிறான். கடைசி ஆஸ்காரை பார்த்து உன்னோட ஃப்ளையிங் மஷ்ரூம் சாசேஜ் எப்பவுமே ரெடியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போது என்னதான் இவங்க கிட்ட சோல் கைடிங் டூல் அப்படிங்கிறது இருந்தால் கூட தண்ணி அப்படிங்கிறது இவங்களுக்கு புதுசு. ஸோ இவங்களுக்கு ட்ராவல் பண்ண தெரியாது. இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஒரு போட்டை வாடகைக்கு எடுத்து அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஒரு போட்டை ஹையர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போர்ட்டுக்கு வராங்கப்பா. போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்குது. ஏன்னா இந்த போர்ட்டில் தான் ஏகப்பட்ட வியாபாரங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இவங்களும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. கடைசியாக அங்கே ஒரு போட்டை சூஸ் பண்ணுறாங்க. தங்சானுமே பார்க்குறான், இந்த போட்டுமே பார்க்க ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இது மேலே மெட்டல் கவரிங் எல்லாம் இருக்குது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆக்சுவலாக மேலே இருந்து அந்த கேப்டன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களை பார்த்த உடனே ஏதோ கேப்டன் ஜாக் ஸ்பேரோ மாதிரி மேலே இருந்து ஒரு என்ட்ரியை கொடுக்குறான் பாவன். ஸோ கீழே வந்தவன் இவங்கள வெல்கம் பண்ணுறான். இவன் பேர் கேப்டன் ஹைதரான். தன்னை தானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், அவங்க எங்கே போகணுமோ அந்த டெஸ்டினேஷனுக்கான மேப்பை எடுத்து கொடுக்குறான். அந்த மேப்பை பார்த்துட்டு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. இது இவ்வளோ பெரிய கப்பல் இல்லை, கண்டிப்பாக தனியால் இதை வந்து செயில் பண்ண முடியாது. இவனோட க்ரூமேட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவங்க பார்க்கும்போதே தெரியுது ஒவ்வொருத்தரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. இப்போ தூக்குங்கடா நங்கூரத்தை, இறக்குங்கடா பாய் மரத்தைன்னு சொல்லிட்டு இவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜேர்னி என்னமோ நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு. இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஷாங் என்ன பண்ணுறான்னா மேலே இருந்து சர்வேலன்ஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்முடைய தங்சான மூபாயும் ஜாலியாக முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. என்ன, நம்ம ஃபேட்டி தான் பாவம் வாந்தி எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த ஹைதர் என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படிங்கிறான். எங்கே சரியாகிறது, பாவம் அவனே இங்கேயும் அங்கேயும் உருண்டுக்கிட்டுல இருக்கான். ஸோ பயணம் அப்படிங்கிறது இப்படியே நல்லா தாங்க போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. தங்சானுமே பார்க்குறான். அவன் அந்த சூரியனோட திசையை வச்சு என்ன யோசிக்கிறான்னா, இப்போதைக்கு நம்ம சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ ஹைதர் அங்கே வரான். அவன் வந்து என்ன சொல்கிறான், இன்னும் 8 நாள் பயணம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறான். தங்சானுக்கு கேள்வி என்னன்னா, போகிற வழியில் ஏதாவது சோல் பீஸ்ட் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அவன் என்ன சொல்கிறான், இந்த கப்பலில் வந்து ஸ்பெஷல் கோட்டிங் இருக்குது, அந்த ஸ்மெல்லுக்கு சோல் பீஸ்ட் பக்கத்தில் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய பெரிய ஸ்கேரி மான்ஸ்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா தப்பிக்க முடியாது. இருந்தாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை கண்டிப்பாக சேஃபாக கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படிங்கிறான். எப்படா அப்படின்னு கேட்டால், இவங்க கிட்ட ஒரு மேப் இருக்காமா, அதை ஃபாலோ பண்ணி போனால் எந்த பிரச்சனையும் இல்லையாமா. என்னடா மேப் அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் கேட்குறான். அதாவது இங்கே வந்து எங்கெங்கெல்லாம் சோல் பீஸ்ட் இருக்கும், அந்த சோல் பீஸ்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறான். ஏன்னா லேண்டில் இருக்க சோல் பீஸ்ட் மாதிரியே இதுக்கும் வந்து டெரிட்டரி இருக்குது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொன்ன உடனே தங்சான் கேட்குறான், உனக்கு சோல் பீஸ்ட்டை பற்றிலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் என்ன சொல்கிறான், எப்பா நாங்கள் கடல்லே பொழப்பு நடத்துகிறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். பயப்புள்ள ஏதோ பிளான் பண்ணுது. இப்போ நைட் டைம் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் இருக்க அந்த விளக்கு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கூட என்னமோ சண்டை தான் போட போகிறாங்க, என்னமோ வேவ் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்த ரூமில் தங்சான ஷாவும் இருக்காங்கப்பா, அதை தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய்
புதுசா என்கேஜ்மெண்ட் ஆன 2 சின்ன ஜெர்ஸுங்க எப்படி வேணா இருக்கும். அதெல்லாமா எட்டி பார்க்கறது? யூ நான்சென்ஸ் ஆஃப் த இடியட்ஸ். ஆனா ஷாவ் என்ன பண்றா, தங்சானை கூட்டு வெளில போயிடுறாப்பா. எதுக்குடா கூட்டு போறா அப்படின்னு பார்த்தா, வானத்துல இருக்க நட்சத்திரத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அவளோட சோல் வந்து இப்போ அந்த உடம்புக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு புகுந்திருக்கு. அதனால தங்சான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஷாவோட உடம்புக்குள்ள அந்த சோல் கொஞ்ச நேரத்துக்கு இருக்க முடியும்ல. ஷாவ் என்ன சொல்றா, எனக்கு இதுவே போதும். கொஞ்ச நேரம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றல, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு, போதும் அப்படிங்கிறா. ஆனா தங்சான் என்ன சொல்றான், எனக்கு இது போதாது. நீ வந்து முழுமை அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அவளுக்கு ஒரே ஒரு கவலை தான். ஏன்னா இவளை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இவனோட 9 சோல் ரிங்கையும் இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது 90 தாண்டி போகவே போகாது. ஸோ எனக்காக நீ எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? நீ கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ண சோல் ஸ்கில்ஸ் எல்லாமே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஆனால் தங்சான் என்ன சொல்றான், உனக்காக நான் எதை வேணா இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏமா நீ வந்து எனக்காக உன்னோட உயிரை கொடுத்த, நான் வந்து உனக்காக இது கூட பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 சின்ன ஜெர்ஸுங்க பேசிக்கிட்டு இருக்கு. கீழே இவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, ரேஸ்கல்ஸ். இப்போ ஹைதர் என்ன பண்ணுறான், இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பயங்கர சூப்பரான ஒரு சாப்பாடு தான். இதில் கெவியர்லாம் வர கொடுக்குறான். கெவியர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ஃபிஷ்ஷோட எக்கு. நம்ம வீட்டிலலாம் சேமியா பாயசத்தில் ஜவ்வரிசி போடுவாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கருப்பாக அப்படி இல்லைனா ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஸோ நம்ம இடத்துல என்ன பண்ணுறாங்க, சாப்பாடெல்லாம் நல்லா ஒரு புடி பிடிக்கிறாங்கப்பா. எப்பா வயிறெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, நான் கொஞ்சம் மேலே போயிட்டு என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே வந்துட்டாங்க. வந்துட்டு நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஹைதர் வரான். என்னப்பா நல்லா சாப்பிட்டீங்களா, சாப்பாடெல்லாம் திருப்தியா அப்படின்னு கேட்குறான். இவங்களும் என்ன சொல்கிறாங்க, சூப்பர்ப்பா சரியான சாப்பாடு. ஃபேட்டி என்ன சொல்கிறான், கெவியர்லாம் பயங்கரமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறான். கெவியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை உயர்ந்த ஃபுட்டு தான். அதான் அந்த ஹைதர் சொல்கிறான், இதை நான் லேண்டில் விற்றுருந்தேன்னு வச்சுக்கோ, கிட்டத்தட்ட தங்கத்துக்கு சமம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா, அதுக்கு ஈக்குவலான பொருளை கொடுக்க போகிறீங்கன்றான். இவன் சொல்லி முடித்த உடனே அவன் பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவானா. ஷாவு மட்டும் பார்த்தீங்கன்னா திரு முழிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, நீ என்னதான் லேண்ட் சோல் மாஸ்டராக இருந்தாலும் இது எங்களோட உலகம்டா, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு பேசுகிறானுங்க. இப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறான், ஹைதர் எல்லாரையும் கட்டி போடுங்கடா, முதல்ல கட்டி போட்டு அவங்களோட சோல் கைடிங் டூல்ஸ் எல்லாம் எடுங்கடா அப்படிங்கிறான். இப்போ இவங்களுக்கு கேள்வி என்னன்னா, என்ன ஒருத்தி மட்டும் மயக்கம் போட்டு விழாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. யாருன்னா ஷாவு. அதான் தங்சான் சொல்கிறான், ஏன்னா அவளுக்கு எங்களை மாதிரி நடிக்க தெரியாதுடா அப்படிங்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹைதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் பேஸ்ட் எபிலிட்டி இருக்குது போல தெரியுது. இவரோட பாய்சனால் அஃபெக்ட் ஆனால் மினிமம் 3 நாளைக்கு ஏஞ்சிக்க மாட்டாங்களாம். இவங்க எப்படி ஏஞ்சாங்கன்னு தெரியாமல் முழிக்கிறான். இவங்க உடம்புல இருக்க பாய்சன் எல்லாம் முறிக்கப்பட்டதுக்கு காரணமே நம்ம ஆஸ்கரோடைய சாசேஜ் தான். ஆக்சுவலாக இவங்களை முதல்ல பார்த்தாலா தங்சான், அப்போவே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் சோல் மாஸ்டர்ஸ். இவங்களோட பவரை வந்து இவங்க சப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஹைதர் என்ன சொல்கிறான், இப்போ உனக்கு தெரிஞ்சால் மட்டும் உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் இங்கேருந்து வெளில போக முடியாது அப்படிங்கிறான். ஃபேட்டி பார்க்குறான், டேய் நீ யார்கிட்ட சண்டை போகிற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்ப்பா. இப்போ தங்சான் வந்து அவனோட ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வச்சு எல்லாருமே பிடிச்சிடறான். அவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, என்னடா ஒரு ப்ளூ சில்வர் பிளான்ட் எப்பரா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள தங்சான் அவனுடைய சோல் ரிங்கை ரிலீஸ் பண்ணுவானா. அவங்ககிட்ட செஞ்சுரி மில்லேனியம் சோல் ரிங் இருக்குல்ல, பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. ஆனாலுமே இந்த ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால ஒரு நோரா மாறி அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியுது. எல்லாருமே தண்ணியில் குதிச்சிட்டானுங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஓஷனோட பவர் அப்படிங்கிறத பயன்படுத்தி பெரிய பெரிய வாட்டர் மான்ஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறானுங்க. இவங்கெல்லாம் லேண்ட்லேருந்து வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, போட்டை கவுத்து விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டை போட்டு ஆட்டுறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் வருமா. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.